ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட தாங்க வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? ஒரு அறுவடை வீடியோ தாங்க. அதாவது மஞ்சள், அப்புறம் மாயிஞ்சி, கஸ்தூரி மஞ்சள் எல்லாமே போட்டிருந்தேன். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, அதில் சர்க்கரை வள்ளிக்கிழங்குல சரியாக பல்பு வாங்கிட்டேன். அதில் ஒரு கிழங்கு தான் எடுத்தேன். ஆனால் சேப்பங்கிழங்கு இந்த ஓரமாக இருந்தது மறந்தே போச்சுங்க. எல்லாத்தையும் தட்டி எடுக்கிறப்ப சேப்பங்கிழங்கு தட்டணும்னு தோணவே இல்லை. திடீர்னு நேற்று நைட்டு மாடிக்கு வந்தேன்னா ஒரு சிஸ்டர் நிறைய நாற்றுக்கள்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னேன்ல ஸ்கூலில் வந்து. அப்போ அதை நடலான்னு சொல்லிட்டு நைட்டு இருட்டுச்சு. அப்போ தான் வந்த உடனே சேப்பங்கிழங்க பார்த்துட்டேன். அந்நேரமே கீழே இங்கேயே தட்டிட்டேன். வேறு பக்கம் தட்டினோம் அப்படின்னாக்க திரும்பி சதன் ஆகிடும். இங்கேனாக்க அள்ளிக்கலாம் மெதுவான்னு சொல்லி நைட்டோட நைட்டாக உட்காந்து இங்கே பாருங்க, இருட்டில் இவ்வளோ கிழங்கு, இதுலேயும் பல்பு வாங்கிடுவேணும் அப்படின்னு திக் 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 திக்கிற நிமிடங்களோடு எடுத்துட்டு நல்லாவே பெருசாக ஹெல்த்தியாக இருக்காங்க. சரி, இந்த அளவுக்கு ரோபேக்கு. இதில் என்ன அப்படின்னாக்க, இந்த அளவுக்கு நம்ம வந்து 1.25 கிலோ 1.25 கிலோ அந்த மாதிரி தான் எல்லாமே அறுவடை பண்ணோம். அது ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஆனாலும் இவ்வளோ பெரிய பேக்குக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு 2 கிலோ வரைக்கும் வந்திருக்கணும். நமக்கு வரலை அப்படின்னா அதில் நான் என்ன தப்பு பண்ணினேன் எல்லாத்துலேயும் அப்படின்னாக்க, வச்சதுலேருந்து 10 மாதம் கழித்து எடுத்தேங்க. 10 மாதமும் தண்ணி ஊற்றினேன். ஆனால் ஏதோ கடவுள் கிருபையோ இல்லை இதை நான் பண்ணுற அன்பு அது பிடிச்சி அது நமக்கு இவளை ஏமாற்றக்கூடாதுன்னு நினச்சிச்சா என்னன்னு தெரிலங்க. 10 மாதம் கிழங்கு ஐட்டத்துக்கு தண்ணி ஊற்றுனா கிழங்கு ஃபுல்லாக அழுகி போயிடும் அப்படிங்கிறது எனக்கு மைண்டில் வரல. எனக்கு என்ன தெரியுமா, தண்ணி ஊற்றும் போது அவசரமாக வந்து தண்ணி ஊற்றுறது, அவசரமாக வீடியோ எடுக்கிறது எல்லாமே அவசர கதியில் பண்ணுறேன்னா இதுக்கு தண்ணி ஊற்றணும் இதுக்கு ஊற்றக்கூடாது அப்படிலாம் நினைக்கிறது இல்லை. ஏதாவது இந்த மாதிரி ஆகிடும். அப்படியே 10 மாதமும் ஊற்றி 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 கடைசி அதனுடைய அறுவடை கம்மி. நான் ஒன்றுமே கிடைக்காம தான் எல்லாத்துலேயும் பல்பு வாங்க போகிறேன்னு நினச்சேன். ஆனால் ஒவ்வொன்றிலையும் இப்போ மஞ்சள் எடுத்துட்டோன்னா 1 600 என்னமோ இருந்தது. அதுக்கப்புறம் மாயிஞ்சி 1 650 450 இருந்தது. அதுக்கப்புறம் வேறு என்ன எடுத்தோம், கஸ்தூரி மஞ்சள் வெள்ளை கலர் எடுத்தோம்ல, அது 1.25 கிலோ இருந்தது. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவு இருந்தது. ஆனால் எல்லாமே ஒன்றுக்கு மேலே தான். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு மட்டும்தான் ஒரு பீஸ். மற்ற பீஸெல்லாம் எப்படி இருந்ததுன்னா அப்படி குச்சி மாதிரி இந்த சுண்டு விரல் தண்டிக்கு தான் ஒரு 6-7 கிழங்கு இருந்தது. அது நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி இனிப்பு சுவையே இல்லை. ஆனால் அந்த குண்டாக நல்லா சிவப்பாக இருந்தது, இனிப்பு சுவையோடு இருந்தது. ஸோ ஒரு கிழங்கு தான். அதனால் இதுலேயும் இவ்வளோ கம்மியாக தான் வந்திருக்கு. இது எவ்வளோ இருக்குன்னா எனக்கு தெரில. ஆனால் நான் தராசு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் கொண்டு வச்சுருவோம். அதில் ஒரு பிளேட் வச்சுருக்கேன். அந்த பிளேட்டு வந்து 120 கிராம் இருக்குதுங்க, அளந்து பார்த்துட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து வெயிட் போட்டு பார்க்கலாம் இது நமக்கு எந்த அளவு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தடவை நான் சேப்பங்கிழங்கு வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதை போட்டு எதுக்கு வேறு பேக் மற்றதெல்லாம் வச்சுட்டேன். மற்ற அறுவடை பண்ண எல்லாத்தையுமே திருப்பி நம்ம வச்சிட்டோம் போன 10 நாளைக்கு முன்னாடி. ஆனால் சேப்பங்கிழங்கு மட்டும் திரும்ப அதை சேப்பங்கிழங்கு வைக்க போகிறதில்ல. நான் இதை ஒரு 2 தடவை சமைக்கலாம். எவ்வளோ இருந்தாலும் சரி 2 டைமுக்கு சமைக்கலாம். எனக்கு சேப்பங்கிழங்க விட சேப்பங்கிழங்கு என்னமோ தெரிலங்க, 2-3 தடவை சமையல் பண்ணதில் எனக்கு கொஞ்சம் ஃபெயிலியர் அப்படின்னு தான் சொல்லணும். அது எப்படி சமைக்கிறதுன்னு வேறு தெரியல. டேஸ்ட்டு வேறு வில்லுன்னு இருக்குது. கொஞ்சம் பிடிக்காத மாதிரி ஒரு ஃபீலு. எனக்கு பிடிக்கலன்னா வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்காமல் ஆயிடுறது. அது அப்படிதான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, ரொம்ப பிடிச்சது எல்லாத்துக்கும் அப்படின்னா சிறுகிழங்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்போவுமே வந்து இந்த தை மாதம் வந்துடுச்சுன்னா அடிக்கடி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சிறுகிழங்காக வாங்கி சமைச்சு செல்லிக்க சாப்பிடுவோம். இந்த தடவை ஒரு 2 தடவை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வாங்காமலே விட்டாச்சு. மாதமும் கடந்து மார்ச் வந்துட்டு இப்போ சிறுகிழங்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை. ஆனாலும் எங்கள் வீட்டில் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு கடையில் ஒரு சிறுகிழங்கு கிடச்சிச்சின்னா ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துடுங்க. ஒரு 4-5 நம்ம நட்டு வச்சு அடுத்த வருஷம் கண்டிப்பாக நம்ம வீட்டு சிறுகிழங்கை நம்ம அறுவடை பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பேக்கில் நம்ம சிறுகிழங்கு, அந்த பேக்கில் கூட வேணாம், சின்ன பேக்கே போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நமக்கு 1 கிலோ கூட நமக்கு தேவையில்லை அப்படின்னு தான் தோணுச்சு. மஞ்சள்
மஞ்சள் மட்டும் வேணும்னா கூட இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மற்றதெல்லாம் நமக்கு கம்மியாகவே போதும், எதுக்கு அவ்வளவு அப்படின்னு தான் தோணுச்சு. அதனால தான் கொஞ்சம் இந்த பேக்கு ஃபுல்லாக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, இந்த பெரிய பேக் 15x50 தான் ஃபுல்லாக வந்து நம்ம கொடி காய்கறிகளுக்கு மாற்றிட்டேன். இப்போ சின்ன சின்னதில் தான் எல்லாமே இந்த மாதிரி வச்சுருக்கேன். நம்ம வெயிட்டு தேவைக்கு மட்டும் நம்ம கொஞ்சோண்டு எடுத்துட்டால் போதும். எதுக்கு போட்டு அதுக்கு அவ்வளோ மண் போடணும், 10 மாதம் வெயிட் பண்ணணும். தேவைக்கு மட்டும் இருந்தால் போதுமே. நம்ம ஒன்றும் சேல்ஸ் பண்ண போகிறதில்ல. பக்கத்தில் யாராவது ஆசையாக கேட்டால் கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே, வாங்க வெயிட் போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 164. அதில் வந்து நம்ம 120 கிராமை கழிச்சோம் அப்படின்னா 144. ஆமாம், சரி. கொஞ்சம் சரியாக கூட கழுவாமல் வச்சுருக்கோம்ல. என்ன பண்ணேன்னா, இப்போ தண்ணி ஊற்றும் போது அப்படியே அது மேலே தண்ணியை மட்டும்தான் அடிச்சு விட்டேன். நல்லா வாளியில் போட்டெல்லாம் இன்னும் நான் கழுவலை. வாளி எதுவும் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேன் மேலே. ஸோ திருப்பி அலையினா மோட்டருக்கே 4 தடவை அலைய வேண்டியதாக இருக்குங்க. கீழே சுவிட்ச் இருக்குது. இங்கே வந்து இந்த கேட்லாக்கை வேறு திறந்து விடும். இதை திறந்து விட்டுட்டு ஓடி போய் கீழே சுவிட்ச் போட்டு வந்து தண்ணி ஊற்றிட்டு திருப்பி போய் கீழே மோட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் கேட்லாக்கை ஆஃப் பண்ணணும். ஸோ 4 தடவை கீழே தண்ணி ஊற்றுறதுக்காக ஓடி போய் வருவேன் நான். ஸோ அதனால் இப்போ திருப்பி பக்கெட் எடுக்கிறதுக்கெலாம் போகிறதுக்கு எனக்கு சோம்பலாக இருந்தது. அதனால் விட்டுட்டேன். இப்போ பரவாயில்லைங்க, 1 கிலோ வந்துடுச்சுல்ல, இது போதும் தானே நமக்கு, நம்முடைய தேவைக்கு. அது நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம். நிறைய காய் சாப்பிட்டா கூட 2-3 நாள் நம்ம இதை வச்சுக்கலாம். ஸோ அதனால் 1/4 கிலோ அந்த மாதிரி தான் வீட்டில் சமைக்கிறது. ஸோ போதும். ஓகே, இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் இதை விட அதிகமாக அறுவடை எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிறைய அறுவடை எடுக்கும்போது அதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லுங்கள். எனக்கு ஐடியா இல்லை, அதனால தான் வந்து நான் இதுவே ஜாஸ்தி, நமக்கு போதும் 1 கிலோ அப்படின்னு தோணுது. இல்லைனா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஆனால் நிறைய பேர் வந்து விதை கிழங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி மஞ்சள், மாயிஞ்சி எல்லாமே கேட்டாங்க. பட் நான் யாருக்கும் கொடுக்கல. ஏன் அப்படின்னாக்கா, ஒன்று எனக்கு நான் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை, எனக்கு வந்து கொரியர் அனுப்புறது வந்து சிரமம். அதனால் நான் அனுப்புறது இல்லை. யாராச்சும் ப்ராடக்ட் வாங்குறப்ப மட்டும்தான் கொரியர். அதில் வேணும்னா சீட்ஸ் அண்ட் கட்டிங்ஸ் போடுவேன். மற்றபடி ஒன்லி 5 ரூபீஸ் கவர், செல்ஃப் அட்ரஸ் கவருக்கு ஒரு 10-20 எவ்வளவோ நம்ம கேட்குற சீடை போட்டு விட்றோம். சீடு போடுறது ஈஸி அப்படி சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலை. எனக்கு டைம் இல்லைங்க, அதனால் நான் பண்ணுறதில்ல. மற்றபடி கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் எந்த எண்ணமும் கிடையாது. 2வது கம்மியாக தானே வந்தது, ஏற்கனவே புக்குடு அவ்வளோ, அப்படி தான் சொல்லணும். நம்ம தோட்டத்தை விசிட் பண்ணுறதுக்கு வருவாங்கள்ல ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அவங்க இதை நீங்கள் அறுவடை பண்ணும்போது எனக்கு கொடுத்துடணும் அப்படி சொல்லி ஒரு சில பேர் சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம் இந்த தடவை. அதனால தான் வந்து யாருக்கும் நான் வந்து அனுப்ப முடியல. ஸோ சரிங்களா, அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. ஸோ சீடு மட்டும் நம்ம எப்போதுமே கொடுப்போம். நான் வந்து ஐயோ நம்ம வீடியோக்காக அதை பண்ணணும் இது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது. எனக்கு சீடு நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்தாவே ஓரளவுக்கு எல்லாருக்கும் தேவைகள் பூர்த்தி பண்ணி நம்முடைய அழிஞ்சு போன காய்கறிகள் எல்லாமே மீட்டு கொண்டு வந்துடலாம். அதுவே போதுமானது தான். மற்றபடி இந்த கிழங்கு ஐட்டம்லாம் வந்து அழிஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாமே ஓரளவு இருக்குது. சிறுகிழங்கு மட்டும்தான் ஏதோ சென்னை ஏரியாவில் கிடைக்காது சொல்லி ஒருத்தங்க கூட வாங்கி அனுப்புங்கன்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கே நாங்கள் நேரம் பற்றாக்குறைங்க. அதுதான் சொல்லி 24 மணி நேரம் பத்த மாட்டேங்குது, ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் பத்தலை. உங்களுக்கு எப்படி இருக்குது? நேரங்கள்லாம் போதா? எப்படி அதை பிளான் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் நான் ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி எல்லாமே தான் பண்ணிகிட்ருந்தேன். பட் பெரியவங்க வீட்டில் வந்து முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எதையுமே பிளான் பண்ண முடியலை அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. சரிங்களா, அதுவும் இதுவும் கடந்து போகும். சரி, ஹாப்பியாக இருப்போம். நீங்களும் ஹாப்பியாக இருங்க, நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஹாப்பி கார்டனிங், டேக் கேர், பை பை, see you.